வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. போன் யார் கையில இருந்தாலும் இன்ட்ரோ என் வாயில இருந்து தான் வரணும். ஆமா, இது என்னோட சேனல். அப்ப நீ சொன்னதானே கரெக்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான ஒரு காம் டே. ஐராவும் கூட இல்ல, நைலாவும் கூட இல்ல. ரெண்டு பேர்த்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் எங்களை விடுங்கடா, நாங்க இன்னைக்கு லீவு அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட இல்ல, எங்க அப்பா அம்மாட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். உங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு லீவு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் பக்கம் ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு தனியா வெளியே போய் தனியா சுத்தி. இந்த லாஸ்ட் 3 மாசங்கிறது கிடுக்குப்புடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிடுக்குப்புடியில இருந்தோம் நாங்க. ஐயோ, பயங்கரமான ஒரு ஹெக்டிக்கான பீரியட்ல தான் போயிட்டு இருந்தோம். ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150-200 முடி கொட்டுற அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லலாம். அதனால இன்னைக்கு எங்களுக்கான நாள். ஆமா, கொஞ்சம் வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கோம். ஹாஃப் டே. அதுவும் நாங்க லவ்வர்ஸா மாற போறோம்டா. அது ஹாஃப் டே தான். அதுவும் ஹாஃப் டே தான். மத்தியானத்துக்குள்ள ரீச் ஆயிடணும். அப்போ அதனால நீங்க வந்துட்டு ஒரு ஜாலியா இருக்க போற நாள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை. நேத்தே உட்காந்து ரூம்ஸோட ரேட் பாத்துட்டு இருந்தா, ரேட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போகணும். ஆனா 3 months இல்லாம நம்ம நைலாவை எங்கேயும் கூட்டும் போக முடியாதுல்ல அவ்வளவு தைரியமா. அதனால 3 months ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ட்ரிப் அடிக்கிறோம். ஸ்பீடு கேமரா இருக்காமா இந்த ரோட்ல, பம்மி பார்த்து ஓட்டு. லைக் போடு. நீ கொஞ்ச நாள்ல நான் ஓட்டுவேன். மம்மி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா காரை, அவளை பொறுத்த வரைக்கும். ஆமா, அந்த ஏழாம் அறிவு மாதிரி அப்படி பார்த்தே கண்ணுல பார்த்தே கண்ட்ரோல் பண்ணிடுவேன். அது டாங்லி, இது மாங்லி. மாங்லி காட்டுக்குள்ளதான் இருக்கும். நாங்க வந்துட்டு ஒரு படத்துக்கு போலாம்னு நேத்தே பிளான் பண்ணிட்டோம். என்ன படம் போகலாம், கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி படம் வேணும்னு சொல்லி பார்த்தப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க முதராத்திரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. முதராத்திரி படம் அப்படின்னு சொல்லி எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா முதராத்திரிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக போறோம் நாங்க. என்ன 10:16க்கு 10:15க்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தியேட்டருக்கு ரீச் ஆகிற டைமே 10:17. போலாம், சீக்கிரம் போயிட்டு முதராத்திரியில கலந்துக்கலாம். இந்த டிராபிக் மட்டும் இல்லைன்னா சல்லுன்னு போயிருக்கலாம். பயங்கர டிராபிக். குளிக்க அத்தனை ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம தியேட்டர் பக்கத்துல வந்துட்டோம். ஆல்ரெடி 10 minutes லேட்டு. இங்க பக்கத்துல வந்தா உள்ள போறதுக்கே இங்க டிராபிக் ஆயிடுச்சு. நிறைய கார் நிக்குது, உள்ள போக முடியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 15 minutes பார்க்கவே முடியாது இல்ல. 10:23 ஆயிடுச்சு. 10:15க்கு படம் போட்டிருப்பாங்க. 10 minutes லேட் பண்ணிருப்பாங்களோ இல்ல? அது எப்படி லேட் பண்ணுவாங்க? நீ வரேன்னு சொல்லி லேட் பண்ணுவாங்களா? ஓகே சரி, பேலன்ஸ் படத்தை பார்ப்போம். இவ்வளோ டிராஃபிக் பாருங்க. ஒரு சிலிண்டர் வண்டி தான் பிரச்சனை. இங்க அங்க ஒரு வண்டி நிக்குது இந்த சைடு. ஓகே, முதராத்திரி படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்தாச்சு இல்ல, தியேட்டருக்கு வந்தாச்சு. போன் விழுந்துருச்சா? ஆமா, கேப்புக்குள்ள போன் விழுந்துருச்சு. போன் வேண்டான்னு போகவும் முடியாது. ஓகே போவோம். என்ன ப்ரோ முதராத்திரிக்கு வரீங்க, இந்த மாதிரி வரீங்க நொண்டி? இன்னும் ஃபுல்லி ரிகவர் ஆகல இல்ல. சரி பார்த்து போங்க. முதராத்திரிக்காக எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவன் ஒரே வெக் பண்றாடே. இப்போ ஸ்கிரீன் 4 எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒடிசி ஸ்கிரீன் 4 அங்க இருக்கு. வா ஓபன் பண்ணி போங்க முதராத்திரிக்கு.
டாக்ஸிக் மாதிரி இருக்கு. முதலாத்திரி தானா? ரூம் மாறிட்டோம். நானு சின்ன பையனாவே இருக்கிறது பமிக்கு பிடிக்கல. இல்ல எல்லாருமே வந்துட்டு என்ன தம்பி தம்பின்னு கூப்பிடுறாங்க, ஓகேவா? அது பமிக்கு பிடிக்கல. அதானே பமி? ஐயோ, பக்கத்துல ஒரு BMW தான் நிக்குது. தட்டிடாத சரியா? அதுக்குதான் டோர் திறக்கல. எனக்கு கொஞ்சம் புண்ணு. இல்ல ஏற முடியும், ஏறு. நான் இந்த கேப்ல எப்படி ஏறுறது? ஸோ ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு முதராத்திரி பார்த்தாச்சு. முதராத்திரி ஒரு மாதிரி இருக்குமா எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு போனோம். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனது பார்த்தோன்னா என்ன படாது இந்த கர்மம் டாக்ஸிக். அதுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் இருக்கிறதே தெரியாம வேற ஸ்கிரீன் பக்கத்து ஸ்கிரீனுக்குள்ள போய் அந்த படத்துக்குள்ள ஒரு 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். அது ஓடிடில வரும்போது பாத்துக்கலாம். ஆனா நல்ல படம். பேரு தான் பாத்தீங்க அப்படின்னா பேருக்கு தான் அது முதராத்திரி. எந்த ஒரு 18+ சீனோ எதுவுமே இல்ல. யார் வேணா போய் நம்பி பாக்கலாம், ஃபேமிலியோட பாக்கலாம். ஒரு வழியா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆசை இந்த மாதிரி போய் படம் பார்க்கணும், அது நிறைவேறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் தெரியலையே. வீட்டுக்கு போனா வந்துட்டு ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இப்பவே சொல்லு என்ன பண்ணலான்ட்டு. சாப்பிட்றதுக்கு போலாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, இல்ல வேற எங்கேயா போலாமா, பார்க்குக்கு போலாமா? பீச் இல்ல. பீச் இங்க இல்ல. பார்க் எங்க இருக்கு? பார்க்கும் திருப்பி டவுனுக்குள்ள தான் போகணும். பசிக்குது, 1 மணி ஆயிடுச்சு. சாப்பிடுவோமா? அப்போ அப்ப எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா இல்ல சாப்பாடு சாப்பிடணுமா? சாப்பாடு வீட்டுல இருக்கான்னு கேக்குறேன். அது இருந்துட்டு போட்டு நம்ம சாப்பிடலாம் வெளியே போயிட்டு. போவோம். இப்பதான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். என்னது? பாக்க கொஞ்சம் சின்ன பையனா தான் இருக்கேன்ல நானு. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டி-ஷர்ட் இதெல்லாம் போட்டு இல்ல மீசை எடுத்த உடனே வயசு கம்மி ஆயிடுச்சு. எடுத்து ஐயரா கேட்ட, ஏன்பா நீ மீசை எடுத்துட்டே இருக்கேன்னு கேட்டா காலையில. எடுப்பேன். நேத்து வேற என்னை விட ஒரு வயசு தான் அந்த அக்காக்கு அதிகமா இருக்கும். அக்கால என் வயசு என்னை விட கம்மியா தான் இருக்கும், 1 வயசு கம்மியா தான் இருக்கும். தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும்? அந்த கடையில மல்லிகை கடையில சந்தோஷமா இருந்துச்சு. அது அப்படிதான் வயசு ஆக ஆக யாராச்சும் நம்மள தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்றப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அதுல இருந்தா கண்டுபிடிக்கணும் வயசாகுது இல்லையா? சரி, அப்ப எனக்கெல்லாம் என்ன யாராச்சும் அக்கான்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அக்கான்னு யாரும் கூப்பிடவே மாட்டாங்கல்ல. பெத்த பிள்ளையே உன்னை பமின்னு தான் கூப்பிடுறான். இதுக்கு நீ வெக்கப்படணும் பமி. இருக்கட்டும், அதுல ஒரு சந்தோஷம். அவ பமின்னு கூப்பிடுறப்போ. இன்னும் வீட்டுக்கு பாருங்களேன், 1 மணி நேரம் 9 நிமிஷம் இருக்கு. வீட்டை விட்டு அவ்வளோ தூரமா போயிடலான்னு சொல்லிட்டு தூரமா வந்து படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போறோம். நாங்க ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ரெஸ்டாரண்ட் முன்னாடி போய் நின்னா அங்கேயே ஒரு 50 கார் நிக்குது. பயங்கர கூட்டமா இருக்கும். போய் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு சரி நம்ம ஒண்ணு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், இல்ல போற வழியில காத்து வாங்குறதா ரெஸ்டாரண்ட்டோ இல்ல வந்துட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்லேயே சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல வண்டி எதுவும் இல்லாம இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரோடை கிராஸ் பண்றப்போ தான் எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய நினைவு வந்துச்சு. நினைவுங்கிற பழைய ஒரு மெமரிஸ் வந்துட்டு என் தலையில அடிச்சுது. என்ன அப்படின்னா, ஏதோ இந்த ஏரியா வந்துட்டு அந்த மரம் இருக்கு பாருங்களேன், அங்கதான் நானும் பமியும் இந்த இடம் அங்கதான் நானும் பமியும் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆச்சுன்னா சண்டேஸ்ல இங்க வந்து நிப்போம். இந்த இடத்துல நிப்போம். எதுவுமே இல்ல, குளம் ரோடு தான் இருக்கும், ஓப்பனா இருக்கும் குளம். ஆமா. அப்ப இந்த ஒரே ஒரு ரோடு தான் இருக்கும். இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த சைடு அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க நிறைய மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆமா, நிறைய மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். நாங்களும் பக்கத்துல மாட்டுக்கு நிறைய வீடும் இருந்துச்சு, சின்ன சின்ன வீடு. குளத்துக்கு அந்த சைடு வீடு இருந்துச்சு. ஆனா குழந்தைங்க எல்லாம் அங்க விளையாடும், அதெல்லாம் பார்த்துட்டு நின்னுட்டு இருப்போம். ஜஸ்ட் ஒரு 6 இயர்ஸ், அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷத்துல எவ்வளவு மாறிடுச்சு பாருங்களேன். இங்க வந்துட்டு இந்த குளம் சுத்தியும் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இடம் இன்னுமே கூகுள் போட்டோஸ்ல வந்துட்டு போட்டோ இருக்கும். இங்க இந்த அளவுக்குள்ள மரமே இருக்காது, மரம் இல்ல இந்த ஃபென்சிங் இருக்காது. சூப்பரா இருந்த ஒரு ஏரியா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இதெல்லாம் வந்து நமக்கு மெமரிஸா மாறிட்டு இருக்கு, நமக்கு வயசாயிட்டு இருக்கு. பாரு 13 இயர்ஸ் ஆச்சு நான் உன்னை பார்த்து ஆச்சு 13 வருஷம். எப்படி போச்சுனே தெரியல, 13 வருஷம். போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு 2 பார்ப்போம்.
ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பார்க்காம இருக்க முடியல. ஆமா எனக்கும் அதுதான். தனியா ஏன்னா 1 மந்தா ஃபுல்லா என்ன சொல்றது, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் சுயல் மட்டும்தான் 2 பேரையும் கேர் பண்ணிட்டே இருக்கோமா. ஒரு 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 செகண்ட் போல எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம்ல எதுவுமே இல்லை. அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வீட்லயும் வேலை இருக்கும், குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு பெயின் எல்லாம் சேர்ந்து. அப்போ ஒரு நாள் கேப் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அப்பா அம்மா வர சொல்லிட்டேன். ஒரு 4 நாள் அவங்க இருக்காங்க. அதனாலதான் சரி வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி வெளியே வந்து ஹாஃப் டேக்கு மேல வெளியே இருக்க முடிய மாட்டேங்குது. எப்படா வீட்டுக்கு போலாம் குழந்தைங்கள பாக்கலான்னு. எப்படி மாறிட்ட பாரு, நம்ம வளர்ந்துட்டோம் மாறா. ஒன்னும் ஆகல, வா போலாம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இவன் கடையில போய் சாப்பிட்டு. நான் ஏன் இவன் கடைன்னு சொல்றேன் அப்படின்னா அது என்னோட ஃப்ரெண்டு கடை, அதனால நான் இவன் கடைன்னு சொல்றேன். ரொம்ப நாள் ஆச்சு, போய் சாப்பிடுவோம். இங்க என்ன பிரச்சனைனா இங்க எப்பவுமே பார்க்கிங்க்கு இடம் இருக்காது. நம்ம நேரம் இங்க பார்க்கிங்க்கு வந்துட்டு இடம் இருக்கு. போலாம். அப்புறம் பீஃப் பிரியாணியா ப்ரோ? கழுத கெட்டா குட்டிச்சவரு. பீஃப் பிரியாணியும் சிக்கன் டிக்கா, அதுதான் பம்மியோட டிஷ்ஷா இருக்கும். எப்படி கண்டுபிடிச்ச நீ? அதான் கழுது கெட்டா குட்டிச்சவரு. பீஃப் பிரியாணி வாங்க மாட்டேனே. நான் வாங்கினா நீ வாங்க கூடாது, எடுக்க இருந்து. ஓகே தானே? ஓகே. பம்மி ரெடி ஆயிட்டா சாப்பிட்றதுக்குள்ள. கிழிஞ்சிச்சா? இல்லடா கிளியில. இல்ல இல்லையா? உடைக்க சொன்னா நீ மாப் போட்டுட்டு இருக்கல இலையில, இதான் பிரச்சனை. நல்ல க்ளீனா இருக்குல, ஒரு டஸ்ட் கூட இருக்க கூடாதுல. ஆக மொத்தம் ஐரா சாப்பிடல. കളിക്കാ. ഓക്കേ കിടക്കാ. ഇപ്പൊ മമ്മി ഇപ്പൊ വരും, വന്നിട്ട് വാരി തരാ. വന്നിട്ട് വാരി തരാ ചോറ്. சாக்லேட் சாப்பிடலையா? அப்ப நீ கண்டிப்பா சாக்லேட் சாப்பிட்டுருக்க. என்ன சாக்லேட் சாப்பிட்ட? சாப்பிட்டுருக்கா? ஓகே ஓகே. அப்போ மம்மாவும் சாப்பிடலாம் போயிட்டு வந்துட்டு. அப்பா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், சரியா? அப்பா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஓகே பாய். காலையில எங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. விட்டுட்டு வந்தோம். ஐரா நீ வர வேண்டாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனசே இல்ல. விதவிதமா வகை வகையா ஒன்னும் இல்ல, எப்போ வாங்குறதா ஒரு பிரியாணி, ஒரு ஒயிட் குஸ்கா, அப்புறம் இது மட்டும் டிஃப்ரெண்டா வாங்கியிருக்கோம். ரெண்டெல்லாம் இல்ல, திக்கா தான். எப்பவுமே சில்லி வாங்குவோம். எனக்கு வாயில எச்ச ஊறுது. சூடு. இரு பிளேட்ல போடுறது மட்டும் காட்டுவோம், அதுதானே பழக்க வழக்கங்கள். நல்ல சூடு. போட்டு சாப்பிடுறேன். இருக்குல்ல, நான் என் பிளேட்ல போட்டு சாப்பிடுறேன். அண்ணனுக்கு பொறுக்கல. பொறுக்கல எனக்கு. ஃபைனலி ஐஸ்கிரீம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காடு. வீடா காடானே தெரியல, போனாலே சவுண்ட் இருக்கும். ஒருத்தி அழுதுட்டு இருப்பா, ஒருத்தி கத்திட்டு இருக்கு. ஆப்ரேட் கொடுத்துருவானுங்க, அது ஓடிட்டு இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. போட்டு அந்த டைட்டானிக் தான் மாறிடுது. நான் பாருங்க, ஒரே ஒரு ஸ்கூப் ஒரு ஸ்கூப் குக்கிங்கா எனக்கு வேண்டாம். ஒரு சூப்பர் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நாங்க நின்றுட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சூப்பர் ஏரியா உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு சூப்பர் ஏரியா, எப்படி செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. செம்மையா இருக்கு. மவுண்டைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம். பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டோம், நேரா வீட்டுக்கு போறோம். ஐரா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னப்பா என்ன விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லி கேஆர் விஜயா மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நடிப்பா. கையில கொடுத்துட்டு இங்க நின்று ரொம்ப நேரம் பேசவும் முடியாது, ஐஸ்கிரீம் வந்துட்டு உருகிரும். நாம அப்படியே திருப்பிட்டு சீக்கிரமா போவோம். இங்க தென்னை தோப்புன்னு வருது பாரு, வாழைத்தோப்பு. எனக்கு இந்த மாதிரி வாழைத்தோட்டம் இல்ல தென்னந்தோப்புக்கு நடுவுல ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை. நல்லா இருக்கும். கட்டிரு.
கட்டிடலாம். கட்டிடலாம்ல. சின்ன வீடு சின்ன வீடு நீ கட்ட முடியாது, நான் தான் கட்ட முடியும். நீ உத்தேசிச்ச சின்ன வீடு கிடையாது, நான் உத்தேசிச்ச ஸ்மால் ஹவுஸ். தொட்டு ஐரேங்கக்கா செல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இல்ல இந்த இடமே மாறிச்சு பார்த்தீங்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போன் பார்த்துட்டு இருக்கல நீ? போன் பார்த்துட்டு இருக்கல நீ? ஒன்னும் கொண்டு வரல. நீ போன் பார்த்தனால அப்பாட்டதான் இருக்கு. நீ போன் பார்த்தனா உனக்கு ஒன்னும் கொண்டு வரல. நான் என்னது இது கரெக்டா சொல்லு பாப்போம். என்னது? ஐஸ்கிரீம். இங்க என்ன எழுதி இருக்குன்னு சொல்லு. பூமரங். ஆ, க க க க க